வெல்கம் பேக் கை. ஸோ இன்னைக்கு நம்ம கிட்ட ரியல்மியோட புது ரியல்மி பட்ஸ் ஒயர்லெஸ் 5 லைட் நெக் பேண்ட் தான் வந்து இருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த நெக் பேண்டோட அன்பாக்சிங் அண்ட் ஃபுல் டீடைல் ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. பாக்ஸ் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே ரியல்மின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ரியல்மின்னு தான் வந்து கொடுத்துருக்காங்க. பின்னாடி தான் இதோட கீ ஸ்பெக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நெக் பேண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 12.4 mm டிரைவர் வந்து இருக்குது. 35 hours பேட்டரி, அப்புறம் வந்து ப்ளூடூத் 5.4, அப்புறம் வந்து 45 milliseconds லோ லேட்டன்சி, அப்புறம் இஎன்சி ஃபார் கால்ஸ், அப்புறம் வந்து IP55 டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதோட ப்ரைஸிங்னு வரையில் இது வெறும் 1050 rupeesக்கு வந்து இனிஷியலாக ஃப்ளிப்கார்ட்டில் வந்து செல் பண்ணாங்க. அப்புறம் இந்த ப்ராடக்ட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மேட் இன் சைனா ப்ராடக்ட் தான். சரி, ஓகே, இப்போ நான் இந்த புல் டேப் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ணியாச்சு. சாரி, இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டோட சீல் வந்து இருக்குது. அதை கட் பண்ணால் தான் ஆக்சுவலி வந்து ஒரு அதையும் நான் வந்து இப்போ கட் பண்ணிக்கிறேன். ஓகே, கட் பண்ணியாச்சு. அண்ட் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே முன்னாடி வந்து நெக் பேண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே பின்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து யூசர் மேனுவல், அப்புறம் எக்ஸ்ட்ரா டிப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே நமக்கு வந்து நெக் பேண்ட் வந்து இருக்குது. ஸோ இதையும் நான் இப்போ வந்து எடுத்துக்கிறேன். சரி, ஓகே கைஸ், நெக் பேண்ட் வந்து நல்லா யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன். ஸோ கைஸ், இந்த நெக் பேண்ட் வந்து நல்லா யூஸ் பண்ணி பார்த்துட்டு இப்போ அதோட ரிவ்யூக்குள்ளே போல வழக்கம் போல் அதோட டிசைன்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். டிசைன் வரையில் இந்த நெக் பேண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா எல்லா நெக் பேண்ட் மாதிரி சிலிக்கானில் தான் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் இதில் யூஸ் பண்ணியிருக்க சிலிக்கான் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஆவரேஜான சிலிக்கான் குவாலிட்டி தான். நமக்கு இது பார்த்தீங்கன்னா சுத்தமாக வந்து ஸ்டிஃபாகவே நிற்க மாட்டேங்குது. நேற்று நம்ம போட்டிருந்த OnePlus நெக் பேண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிலிக்கான் நல்லா சூப்பராக நல்லா ஸ்டிஃபாக வந்து நினைச்சு. ஆனால் இதில் அப்படி இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. அதே சமயத்தில் ரொம்ப சீப்பான சிலிக்கான் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் கண்டிப்பாக பில்டு குவாலிட்டி வைஸ் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க. அது கீழே இருக்க பிளாஸ்டிக் குவாலிட்டி ஓகே, அது ஓரளவுக்கு டீசெண்டாக வந்து இருந்துச்சு. நமக்கு வந்து ரைட் சைடில் தான் பார்த்தீங்கன்னா எல்லா பட்டன்ஸ், அப்புறம் டைப்-சி போர்ட், எல்இடி லைட் இண்டிகேட்டர், மைக்ரோஃபோன் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரைட் சைடில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒயரோட குவாலிட்டி ஓகே, ஒயர் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நல்லாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். அதுவும் பர்டிகுலர்லி இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வந்து சூப்பர்னு வந்து சொல்லலாம். அப்புறம் இயர்பட்டோட டிசைன் வரையில் இந்த இயர்பட்லேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நல்ல ஒரு ஆங்குலரான இந்தியா டைப் டிசைன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபிட்டுன்னு வரையில் பர்சனலாக எனக்கு வந்து ஃபிட்டில் எந்த வித பிரச்சனையும் வந்து ஃபிட் பார்த்தீங்கன்னா பக்கம் நல்லா சூப்பராக வந்து செட் ஆயிடுச்சு. அப்புறம் இந்த 2 இயர்பட்டும் கனெக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மேக்னெட் தான். இந்த மேக்னெட்டில் பார்த்தீங்கன்னா இவங்க சுத்தமாக எந்த வித ஃபங்க்ஷனாலிட்டியுமே வந்து கொடுக்கல. நமக்கு வந்து அந்த ஆட்டோமேட்டிக் ஆன் ஆஃப் ஃபங்க்ஷன் கொடுக்கல. அட்லீஸ்ட் இவங்க வந்து பேசிக்கான ப்ளே பாஸ் ஃபங்க்ஷனாச்சும் வந்து கொடுத்துருக்கலாம். அதுவுமே பார்த்தீங்கன்னா வந்து கொடுக்கல. கண்டிப்பாக அது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன நெகட்டிவ் தான். அது கொடுத்துருந்தா இனிமே வந்து பெட்டராக வந்து இருந்திருக்கும். அப்புறம் கலர்னு வரையில் இந்த நெக் பேண்ட் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 3 டிஃப்ரெண்ட் கலர் ஆப்ஷன்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ எந்த கலர் சூஸ் பண்ணுவீங்க கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அடுத்து கனெக்டிவிட்டின்னு வரையில் இந்த நெக் பேண்டில் வந்து லேட்டஸ்ட் ப்ளூடூத் 5.4க்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நெக் பேண்டில் வந்து லேட்டஸ்ட் ப்ளூடூத் 5.4க்கான சப்போர்ட் இருக்கனால அதோட கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா செம்ம ஃபாஸ்ட்டாக வந்து இருந்துச்சு. நான் கனெக்டிவிட்டியில் எந்த வித இஷ்யூஸுமே வந்து ஃபேஸ் பண்ணல. அப்புறம் ரேஞ்சின் வரையில் இவங்க சொல்கிற மாதிரி ஈஸியாக எனக்கு 10 meters வந்து கிடச்சிருச்சு. ஆடியோ கோடெக்கின் வரையில் இந்த நெக் பேண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 ஸ்டாண்டர்டான ஆடியோ கோடெக் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, எஸ்பிசி அண்ட் ஏஏசி. அப்புறம் வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங்னு வரையில் இந்த நெக் பேண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து IP55க்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து IP55 ரேட்டிங் இருக்கனால அது டஸ்ட் ஆஸ் வெல் அஸ் வாட்டர் ரெசிஸ்டண்ட்டாகவுமே வந்து இருக்கும். அப்புறம் லேட்டன்சின்னு வரையில் இந்த நெக் பேண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேமிங் மோட்க்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நம்ம கேமிங் மோட் எனேபிள் பண்ணோம்னா இந்த நெக் பேண்டில் வெறும் 45 millisecondsக்கான ஒரு சூப்பரான லேட்டன்சி ரேட் வந்து கிடைக்கனால கேமிங் கூட நீங்கள் இந்த நெக் பேண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரி, ஓகே, இப்போ நீங்களே ஒரு கேமிங் டெஸ்ட் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அடுத்து பேட்டரின்னு வரையில் இந்த நெக் பேண்டில் வந்து 35 hours ஒரு மேசிவான டோட்டல் பேட்டரி லைஃப் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் பேட்டரி லைஃப் பற்றி இந்த நெக் பேண்டில் வந்து சுத்தமாக கவலையப்பட தேவையில்ல. அப்புறம் கால் குவாலிட்டின்னு வரையில் இந்த நெக் பேண்டில் வந்து இஎன்சி, அதாவது என்விரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் அதோட கால் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டாக வந்து இருந்துச்சு. அதர் எண்டில் இருந்தவங்க வந்து ஃபோனுக்கும் நெக் பேண்டுக்கும் அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து இல்லைன்னு வந்து சொன்னாங்க. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அதோட கால் குவாலிட்டி வந்து சூப்பராக வந்து இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த செக்மெண்ட்லேயே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கால் குவாலிட்டி இந்த நெக் பேண்டில் தான் வந்து இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, இப்போ நீங்களே ஒரு சாம்பிள் கேட்டுட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஸோ கைஸ், இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருக்க இந்த ஆடியோ சாம்பிள் வந்து இந்த ரியல்மி பட்ஸ் ஒயர்லெஸ் 5 லைட்லேருந்து ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ அதோட குவாலிட்டி எப்படி இருக்குது கமெண்ட்ஸ் பண்ணி சொல்லுங்கள். கடைசியாக இந்த நெக் பேண்டோட சவுண்ட் குவாலிட்டி பற்றி பார்ப்போம். ஸோ இந்த நெக் பேண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 12.4 mm ஒரு பெரிய மேசிவான டிரைவர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து 12.4 mm ஒரு பெரிய டிரைவர் இருக்காங்க. அஃப்கோர்ஸ் இதோட பேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து இருந்துச்சு. இதோட மற்ற டோன்ஸ் இருக்குல்ல, மிட் டோன்ஸ் அண்ட் ட்ரெபிள், அது வந்து பேஸ் அளவு சூப்பராக இல்லைனாலுமே அதுவுமே ஓரளவுக்கு நல்லா டியூன் பண்ணி கொடுத்துருக்காங்க.
அண்ட் பேஸோட டாமினேஷன் பார்த்தீங்கன்னா லைட்டாக மற்ற டோன்ஸில் வந்து தெரிஞ்சது. பட் ஆனால் இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் நம்ம வந்து பெருசாக வந்து கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் எவ்வளோ பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ அவ்வளோ பெஸ்ட்டான சவுண்ட் குவாலிட்டி இந்த நெக் பேண்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம இந்த வீடியோட கடைசி கேட்டோம். ப்ரைஸிங் வரல இந்த நெக் பேண்ட் பார்த்தீங்கன்னா 1050 ருபீஸ்க்கு இனிஷியல் சேலில் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அதோட ப்ரைஸ் வந்து 1200 ருபீஸ்க்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால் 1200 ருபீஸ்க்கு இந்த நெக் பேண்ட் ஒருத்தான்னு வந்து பார்த்துடலாம். 1200 ருபீஸ்க்கு இந்த நெக் பேண்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பாசிட்டிவ்ஸுமே வந்து இருக்குது, அதே சமயத்தில் ஒரு சில நெகட்டிவ்ஸுமே வந்து இருக்குது. அதெல்லாம் என்னென்னு வந்து பார்த்துடலாம். பாசிட்டிவ்ஸ்னு வரல, ஃபஸ்ட்டு எனக்கு இந்த நெக் பேண்டில் ரொம்ப பிடிச்ச விஷயம் தான் அஃப்கோர்ஸ் இதோட கால் குவாலிட்டி தான். இதோட கால் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதோட பேட்டரி லைஃபாக இருக்கட்டும், சவுண்ட் குவாலிட்டியாக இருக்கட்டும், அதுவுமே பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வந்து இருந்துச்சு. அப்புறம் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் லைக் கேமிங் மோட், அப்புறம் டூயல் பேரிங், IP55 ரேட்டிங் அதெல்லாம் கொடுத்தது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பாசிட்டிவ்ஸ் தான். நெகட்டிவ்னு வரையில ஃபஸ்ட்டு நெகட்டிவ் என்னன்னா அதோட பில்டு குவாலிட்டி தான். பில்டு குவாலிட்டி பார்த்தீங்கன்னா இந்த நெக் பேண்டில் வந்து ரொம்ப ரொம்ப ஆவரேஜாக வந்து இருக்குது. ஒரு 800 ருபீஸ் நெக் பேண்டில் எந்த அளவுக்கு பில்டு குவாலிட்டி இருக்குமோ அந்த அளவுக்கு தான் இந்த நெக் பேண்டில் பார்த்தீங்கன்னா பில்டு குவாலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் மேக்னெட்ஸ் கொடுத்துருந்தாலுமே எந்த வித ஃபங்க்ஷன் கொடுக்காது பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் தான். ஸோ அதனால் இதில் அந்த மேக்னெட்டிக் ஆன் ஆஃப் ஃபங்க்ஷன் இல்லாதனால நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் இந்த நெக் பேண்ட் வந்து பவர் ஆன் பண்ணுறதுக்கு இந்த பவர் பட்டனை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணணும். அதே மாதிரி பவர் ஆஃப் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி வந்து கனெக்ட் பண்ணணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்கன்வீனியண்ட்டாக வந்து இருக்குது. இந்த 2 நெகட்டிவ் உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா நீங்கள் தாராளமாக இந்த நெக் பேண்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் இந்த நெக் பேண்ட் பற்றி என்ன நினைக்கிறீங்கிறது வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.